சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய அவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசத்தின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது எழுதிய மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசன சங்கீதங்களில் ஒன்றாகும். இதில் வரவிருக்கும் ராஜாவாகிய மேசியா பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் முக்கியமான சங்கீதமாகவும் கருதப்படுகிறது. அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதை இது வெளிப்படுத்துகிறது. இதில் தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை வலது பக்கத்தில் உட்கார செய்கிறார் என்பதன் மூலம் அவர் அதிகாரமும் வெற்றியும் பெற்றவராக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் தெரிந்து கொண்ட ஒருவர் மீது எந்த எதிரியும் வெற்றி பெற முடியாது. தேவன் தமது ஜனங்களுக்காக நீதியான ஆட்சி செய்கிறார். இது நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறது. தேவன் நம்மோடு இருக்கும்போது எதுவும் நம்மை ஜெயிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சவால்கள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இந்த வசனங்களை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.